தமிழியான் முருகர்களுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகள். 10. ஒப்புரவு ஒழுகு. உலகத்தோடு ஒத்துவாழ். உலகத்தின் போக்குக்கு ஒத்த விவேகத்துடனான வாழ்வினை வலியுறுத்துவது எனலாம். ஒப்புரவு ஒழுகு. உலகத்தார் ஒப்புக்கொள்ளும்படியான ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள். பலரும் நேர்மை உள்ளதாக எண்ணுவதை இல்லாததாக எண்ணுவதும், பிழையுள்ளதாக நினைப்பதை நேர்மையாக எண்ணுவதும் பெரிதும் அவமானத்துக்கு உள்ளாக்கும். மேலும் பெரியோர்களால் நியாயமாக ஆராயப்பட்டு தகுதியானது என்று மேற்கொள்ளப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் நடப்பது பெரும் தீங்கினையும் விளைவிக்கும். அப்படி இருப்பதால் இகழ்ச்சி அடைவதோடு இல்லாமல் எல்லோருடைய வெறுப்புக்கும் ஆளாகி சில வேளைகளில் தீமையையும் அடையவும் நேரிடும். இளையான்குடி மாறர் என்ற சிவனடியார் ஒருவர் இருந்தார். அவர் தம் இடத்துக்கு வரும் சிவனடியார்களை பெரிதும் உபசரித்து விருந்தளித்து அவர்களுடைய மகிழ்ச்சி கண்டு தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். தன் செல்வம் முழுவதும் இப்படியே செலவழித்ததில் அவர்கள் சீக்கிரமே வறுமை அடைந்தார்கள். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு சிவனடியாரைப் போல வேடமணிந்து அவர்கள் வீட்டிற்கு விருந்துக்கு வந்தார். அப்பொழுது மாறர் தமது வறுமை நிலைக்காக வருந்தி நிலத்தில் விதித்திருந்த முளை நெற்களை வாரி வந்து தமது மனைவியிடம் கொடுத்து உணவு சமைக்க சொன்னார். அவளும் கிடைத்த கீரியையும் நெல் முளைகளையும் பக்குவமாக சமைத்து சிவனடியாருக்கு இட்டாள். அந்த சிவனடியாருக்கு தக்கவாறு உபசரிக்க வேண்டிய செல்வம் இல்லையே என்று வருந்தினாள். தாங்கள் முன்னிருந்த நிலையை எண்ணி எண்ணி நெஞ்சம் புண்ணாகினாள். தாங்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் குறைய நேரிட்டதுக்காகவே ஒப்புரவு உபகாரம் அறிந்தவர்கள் தங்கள் வறுமை நிலைக்கு மிகவும் வருந்துவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.